அப்ப அவளுக்கு சோஃபியோட வாய்ஸ் கேக்குது. இந்த சத்தம் அந்த ஜன்னல் கிட்ட இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஜன்னல்ல போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்போ அவ ஷோல்டர் மேல யாரோ கை வைக்கிறாங்க. பயந்து போய் திரும்பி பார்க்கறா, அங்க யாருமே இல்ல. அப்போ அந்த ரூம்ல இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அப்போ ரூம்ல இருக்க லைட் அணைஞ்சு அணைஞ்சு எரியும்போது, இந்த இடத்துல சோஃபியோட பேய் நின்னுட்டு இருக்கிறத பார்க்கறா. பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடி வெளிய வரா. அப்ப ஜோஜோ பாத்ரூம் போலான்னு சொல்லி கதவ தொறந்தா, அது தானா தொறக்குது. இப்ப அவன் பாத்ரூம்குள்ள வந்தா கதவு தானா மூடிருது. கதவ யார் மூடியிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கறா. அப்ப தலையில ஏதோ தண்ணி சொட்டிட்டு இருக்கு. இப்போ மேல பார்த்தா, சோஃபியோட பேய் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அப்படியே இவ மேல வந்து விழுவுறது. பயப்புல பார்த்து கத்து கத்துன்னு கத்துறா. கத்துற சத்தத்த கேட்டு மத்தவங்க கதவ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வராங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. சோஃபிய பார்த்தேன், சோஃபிய பார்த்தேன்னு சொல்றா. இப்ப இவங்க 4 பேருமே ஒண்ணா ஒரே ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கமே வரல, லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு மோமோ சொல்றா. இப்ப அங்க லைட் ஆஃப் பண்றதுக்காக ஏஞ்சி வரா. இவன் ஆஃபே பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா அதே ஆஃப் ஆகுது. திருப்பி அது ஆன் ஆகுது. ஒண்ணுமே பண்ணல, எப்படி இது நடக்குதுன்னு பார்க்கறா. இருட்டுல நிந்தி பக்கத்துல சோஃபியோட பேய் படுத்துட்டு இருக்கிறத பார்க்கறா.